லிங்க வடிவுல விநாயகர் இங்க தாங்க காட்சி தராரு. பாலாபிஷேகம் பண்ண பார்த்து மட்டும்தான் லிங்கத்துல விநாயகர் திருவுருவம் தெரியுமே. அப்புறம் விழுதுகளே இல்லாத ஆலமரத்தை நீங்க இந்த கோவில தான் பார்க்க முடியுமே. நீங்க இந்த விநாயகர் கோவில்ல எது வேண்டாலுமே பொய்யாமல் நிறைவேற்றதால இவரை பொய்யாமொழி விநாயகர் என்று இங்க இருக்கவங்க அழைக்கிறாங்க. சுயம்பாக தோன்றி இந்த விநாயகர் கோவில்ல நீங்க போய் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இதான் நிலைமையே. முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா சந்தைக்கு வந்த வணிகரிடம் கோவில்காரர்கள் விநாயகருக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மிளகு கேட்டாங்க. அதற்கு அந்த வணிகர் இந்த மூட்டை ஃபுல்லா இருக்கிறது உளுந்து என்கிட்ட மிளகு இல்லைன்னு போய் சொல்லிட்டாரு. உடனே அந்த மூட்டையில இருக்க மிளகு எல்லாமே உளுந்தா மாறிடுச்சு. கதறி கதறி அழுகிறாரு வணிகர். மீண்டும் இந்த விநாயகர் அருளால் உளுந்து எல்லாமே மிளகா மாறிடுச்சு. அதை விற்று இந்த ஆலமர தடியில இந்த பொய்யாமொழி விநாயகருக்கு ஒரு கோவிலை கட்டி எழுப்பியிருக்காங்கன்னு இங்க இருக்க மக்கள் சொல்லுவாங்க. மட்டும் இல்லாம இந்த கோவிலை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா நிறைய வடிவிலான விநாயகர் சிற்பத்தை நீங்க பாப்பீங்க. அப்புறம் இந்த விழுதுகளே இல்லாத ஆலமரத்தை பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று குறிப்பிடுறாங்க. இதை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா திருமண தடை நீங்கும், குழந்தைகள் பிறக்கும் என இங்க இருக்க மக்களால் இன்னமும் நம்பப்படுது. சரி, இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த விநாயகர் கோவில் நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க தீவனூர் கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த பொய்யாமொழி விநாயகர் கோவில்.